முரசொலி நில விவகாரம் மேல்முறையீடு செய்யப்பட்ட அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிதாக விசாரணை நடத்த பட்டியலின ஆணையம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த மனு, அந்த மனு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. முரசொலி நில விவகாரம் தொடர்பான வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி நாளிதழ் கோடம்பாக்கத்தில் அமைந்திருக்கிறது. 12 கிரவுண்ட் நிலத்தில் அமைந்துள்ள இந்த நிலம் பஞ்சமி நிலம் என்று கூறப்படுகிறது. அதாவது பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த நிலத்தை ஆக்கிரமித்து ஆவணங்களை மாற்றி இந்த இடத்தை பெற்றிருப்பதாகவும், எனவே அந்த நிலத்தை மீட்டு பட்டியலின மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பாஜகவை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு தேசிய பட்டியல் இனத்தோர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை விசாரணைக்கு எடுத்த ஆணையம் இது தொடர்பாக நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஆஜராகும்படி விளக்கம் அளிக்கும்படியும் நோட்டீஸ் அனுப்பியது. இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தனி இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தலாம். ஏற்கனவே 2019 அனுப்பப்பட்ட நோட்டீஸ் என்பது காலாவதியாகிவிட்டதால் அதை அனுப்பிய துணை தலைவரும் எம்பி ஆகிவிட்டார். எனவே புதிதாக நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்தலாம் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்துதான் முரசொலி அறக்கட்டளை தரப்பில் புதிதாக மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேல்முறையீடு மனு இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி வாதிட இருப்பதால் வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டு வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அந்த நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும், இந்த விசாரணை நடத்துவதற்கு ஆணையத்திற்கு அதிகாரமே இல்லை என்ற ரீதியில்தான் தனி நீதிபதி முன்பாக வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் அந்த நோட்டீஸை ரத்து செய்ய மறுத்த நீதிமன்றம் விசாரணை தொடர்ந்து நடத்தலாம் என்றும் நோட்டீஸ் மட்டும் புதிதாக அனுப்பலாம் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதைத்தான் தற்போது முரசொலி அறக்கட்டளை தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதி விசாரணைக்கு வரும்போது எந்த அடிப்படையில் மேல்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக விரிவான வாதங்கள் முன்வைக்கப்படும். விரிவான தகவல்களுக்கு நன்றி.